இயேசுவின் நாமத்தினாலே இந்த தியானத்திற்கு வரவேற்கிறேன். தியான பகுதி மார்க் 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. இன்னைக்கு அநேக விதமான காரியங்களை குறித்து நம்ம பயப்படுகிறோம். பாருங்க, வேதத்தில் 365 முறை எழுதப்பட்டிருக்கு பயப்படாதே என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வருமா. ஏன்னா அவரு நம்மை புரிந்து கொள்கிற தேவன். நம்முடைய உள்ள அவருக்கு தெரியும். இந்த இடத்துல யவீர் என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறான். ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லி. ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தையும் தாழ்மையையும் பார்த்து அவனோடு கூட புறப்பட்டு போகிறார். ஆனால் போகிற வழியில் ஒரு 12 வருஷமாய் ஒரு வியாதினால் கஷ்டப்படுகிற ஒரு பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன செய்கிறா அப்படின்னா, இங்கே யவீரு நீங்கள் வந்து என் பிள்ளை மேலே கையை வச்சிங்கன்னா அவள் பிழைப்பாள் என்பது அவனுடைய விசுவாசம். ஆனால் இவருடைய விசுவாசம் என்னென்னா, நான் போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டா நான் குணமாவேன் என்று சொல்லி. அப்படியே அவள் விசுவாசித்து இயேசுவனுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் குணமானாள். ஸோ இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, யவீரனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து உன்னுடைய மகள் மரித்து போயிட்டா, போதகரை நீங்கள் வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதை ஆண்டவர் கேள்விப்படுறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் அவர்கிட்ட நம்பிக்கையோட விசுவாசத்தோடு வந்து ஆண்டவரே வாங்க ஆண்டவரை நீங்கள் சுகப்படுத்த முடியும்னு நம்பி வந்தான். ஆனாலும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக தாமதமாகும் பொழுது அவள் மரித்தே போயிட்டா. இப்போ அவன் விசுவாசம் என்ன ஆகும் என்று சொல்லி இயேசு அறிந்தவராய் அவங்க பேசினதை கேட்டு இயேசு அவனுக்கு உடனே பதில் சொல்லிட்டார். அந்த பயம் வர்றதுக்கு முன்னாடியா இருந்தில்ல. இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவன் ஆயிரு, இன்னும் என்னால் கிரியை செய்ய முடியும். விஷயம் என்னன்னா பாருங்க, அவன் ஒரு ஆரம்பத்தில் ஒரு விசுவாசத்தோடு வந்தான். ஆனாலும் சூழ்நிலைகள் அப்படியே தாமதமாகி அந்த காரியம் நடக்காதது போல போனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் மறுபடியுமாய் விசுவாசிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் சில காரியங்களை நாங்கள் விசுவாசித்து துவங்குவோம். ஆனால் தாமதங்களோ அல்லது தடைகளோ வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தையை மறுபடியும் விசுவாசிக்கணும். பாருங்க, மரித்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட பிறகும் இயேசு சொல்ற, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருந்தா அவன் உண்மையிலே பயப்படாமலும் விசுவாசம் உள்ளவனாகவும் தொடர்ந்து இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான். பாருங்க, தொடர்ந்து அவரை உண்மையாகவே அவன் நம்பினான், விசுவாசித்தான், அதன் செயலாக தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆண்டவர் அங்கே செஞ்சது நமக்கு தெரியும். இயேசு பிள்ளையின் கையை பிடித்து அவளை உயிரோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, சில காரியங்களை துவங்குவோம், ஆண்டவர் தான் செய்யணும்னு சொல்லி நம்புவோம். ஆனாலும் சில தடைகள் தாமதங்கள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போவோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எப்படி பேசுவார் தெரியுமா? பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போ நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாயிருங்க. இதை நான் சொல்லலை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் எதற்காக அவரை அழைத்தீங்களோ, எதற்காக அவரை பிடித்து கொண்டீங்களோ, அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.